அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான் தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்று நாம் தலைமுடியை சாயம் பூசிக்கொள்ளலாமா என்பதை பற்றி பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், கிறித்துவர்களும் யூதர்களும் தன்னுடைய தாடியையும் தலைமுடியையும் சாயம் பூசிக்கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு மாறு செய்யுங்க, தலைமுடியும் சாயம் பூசிக்கொள்ளுங்கள், தாடியும் சாயம் பூசிக்கொள்ளுங்கள், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள், கருப்பு நிறத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். கிறித்துவருக்கும் யூதர்களுக்கும் மாறு செய்யுங்கள், கருப்பு நிறத்தை தவிர்த்து வேறு ஏதாவது சாயம் பூசிக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இது புகாரி 3462, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பாளர். அடுத்த ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொண்ட பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாப்பா அபு குஹாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொண்டு வராங்க. வயதின் காரணமாக தலைமுடிகள்லாம் நரைச்சி போயிட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலானோட அப்பாவுக்கு இந்த மாதிரி வெள்ளை முடி ஆகிடுது. அதுக்கு ஏதாவது செய்யுங்க, ஆனால் தலைமுடியை வேறு நிறத்துக்கு மாற்றுங்க, வேறு சாயம் ஏதாவது பூசிக்கொள்ளுங்கள், பூசி விடுங்கள், ஆனால் நிறத்தை மாற்றி விடுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி இந்த ஹதீஸ்லேயும் வருது. ரெண்டாவது ஹதீஸு, அதாவது ஏதாவது செஞ்சுக்கோங்க, பட் நிறத்தை மாற்றிடுங்க, வெள்ளை நிறத்துலேருந்து மற்ற நிறத்துக்கு மாற்றிடுங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. மூன்றாவது ஹதீஸ், கியாமத் நாளுக்கு முன்னாடி ஒரு காலம் வரும். அதில் ஒரு கூட்டம், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கழுத்து, அதாவது புறாவுடைய கழுத்து எப்படி கருப்பாக இருக்குமோ அந்தளவுக்கு தலைமுடியை கருப்பாக்கிடுவாங்க, வெள்ளை முடியை கருப்பாக்கிடுவாங்க. அவர்கள் சொர்க்கத்துடைய வாசனை கூட நுகர மாட்டார்கள். வெள்ளை முடியை கருப்பாக்குறவங்க சொர்க்கத்துடைய வாசனை கூட நுகர முடியாத அளவுக்கு தூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் வருது. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நஸஈ 4988. இந்த 3 ஹதீஸ்களிலும் வெள்ளை முடியை கருப்பு சாயம் பூசக்கூடாது, பூசினால் சொர்க்கத்துக்குள்ளே செல்ல முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் வெள்ளை முடிக்கு வேறு சாயல் பூச வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ்களை நாம் அமல் செய்வோம், ஷேர் செய்வோம், அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.